ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறித்து பேசுவதற்காக திரு முருகன் இணைந்திருக்கிறார். சார், ஏஞ்சல் டாக்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பாக நம்ம பார்க்க முடியும். அதன் மூலமாக முதலீடுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? கண்டிப்பாக சார், இது வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். இது கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா 2023ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேற கண்ட்ரில இருந்தெல்லாம் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுங்க. 2022ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதர் கண்ட்ரிஸோ இல்லை அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $25 billion. வேற இது கம்ப்ளீட்ல டவுன் ஆயிடுச்சு. 22-23ல பாத்தீங்கன்னா $8 billion போயிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த டாக்ஸ் எவேஷனால கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி பூஸ்டப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தக்க ஒண்ணுதான். ஸோ 2016ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,70,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ வேரியஸ் ஸ்கீம்ஸ்ல வந்து இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க. ஆனா பொதுவா 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறாங்கன்னா ஒரு 90க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்ற நிலையில அதை சரி செய்வதற்கு ஏதாவது அறிவிப்புகள் வந்திருக்கா? வெறும் முதலீட்டுல மட்டும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கா? இது இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்குமே தவிர இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னும் வேரியஸ் கொடுக்கலாங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு வட்டி இல்லாத மாதிரி ஒரு லோன்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு டாக்ஸ் மட்டுமே ஒரு மேட்டர் கிடையாது இல்லையா? நிறைய வேரியஸ் ஸ்கீம்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. என்னென்ன கவனம் செலுத்தப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் மட்டுமே ரிடக்ஷன் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் பண்றதுல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது. நிறைய ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ் இருக்கு, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இருக்கு, வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் அதை யூட்டிலைஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். இப்ப முத்ராவுக்கு 10 லட்சம் உச்சவரம்பு இருந்தது அந்த திட்டத்திற்கு, இப்ப 20 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக புதிய நிறுவனங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்க அலாட் பண்றாங்களே தவிர நிறைய வந்து அது எண்ட் யூசரை போய் சேர்றது இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா போய் ஒரு பேங்க்ல அப்ரோச் பண்றேன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த ஸ்கீம்ஸ்ல வந்து அவைல் பண்ண முடியறது இல்லைங்க. அவங்க வந்து வேரியஸ் ரீசன்ஸ் சொல்றாங்க. இது எல்லாமே கண்டிஷன்ஸ் இல்லாம அவங்களுக்கு வந்து லோன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கூட வந்து பூஸ்டப் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, கடைசியில இருக்கிறவங்களுக்கு போய் சேர்றது இல்லையா அந்த திட்டங்கள்? ஆமா, இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து ஆன்லைன்லயே நிக்கிறதானே தவிர வந்து இது கடைசி யூசருக்கு போய் சேர்றது இல்லை. இல்ல, அதுல வங்கிகள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயனாளிகள் போயிடுறது இல்லையா? இல்ல வேற ஏதாவது நிர்வாக ரீதியிலான சிக்கலா இருக்கா? அதுல நிர்வாக ரீதியினால சிக்கல் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த பயனாளிகள் வந்து சேர்ந்தடைறதே இல்லை. அதுதான் வந்து பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. ஓகே, சரி. திரு முருகனும் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்டாக இது இல்லைன்னு சொல்றாரு. நீங்களும் கடன் போன்ற திட்டங்கள் வந்து சாமானிய மக்களுக்கு தேவையானவர்களுக்கு போய் செல்லுங்கிற விமர்சனங்களையும் வைத்திருக்கிறீங்க. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.